இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் இல்ல. இது வரலாற்றில் ஒரு நாள் மட்டும் இல்லை. இது மனித வாழ்க்கையை மாற்றிய ஒரு நாள். நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால், அது எதார்த்தமாக அல்ல. அது ஒரு அழைப்பு. ஒரு மனிதன். அவரிடம் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தண்டனை அனுபவித்தது அவருடைய தவறுகளுக்காக அல்ல, நம்முடைய தவறுகளுக்காக. சிந்தித்துப் பாரு. உன்னால் செய்யப்பட்ட ஒவ்வொரு தவறும், நீ மறந்து போன பாவங்களும், நீயே உன்னை மன்னிக்க முடியாத விஷயங்களும், அதையெல்லாம் ஒருவரே தாங்கினார். அவர்தான் இயேசு. அன்பு என்றால் என்ன? நமக்குத் தெரிந்த அன்பு என்ன? யாராவது நம்மளை நல்லா நடத்தினால், நாமும் அன்பு கொடுப்போம். ஆனா இயேசுவின் அன்பு அப்படி அல்ல. அவர் நம்மை அன்பு செய்தது, நாம் நல்லவர்கள் இருந்ததற்காக அல்ல. நாம் பாவிகளாய் இருந்தபோதும், நாம் அவரை மறந்திருந்த போதும், அவர் நம்மை விட்டுவிடவில்லை. அவர் நம்மை நேசித்தார். சிலுவையில் அவர் தொங்கும்போது, அவரை அடித்தவர்கள் கீழே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவரை கேலி செய்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்றால் கீழே இறங்கு. ஆனால் அவர் இறங்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர் இறங்கினால் நாம் எப்போதும் எழ முடியாது. அவர் தாங்கியதால்தான் நாம் வாழ முடிந்தது. நாம் புனித வெள்ளி என்று சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளவு வலியான நாள் என்று உண்மையாக யோசித்து பார்த்திருக்கிறோமா? அது ஒரு நினைவு நாள் மட்டுமில்ல. அது ஒரு வேதனையின் நாள். ஒரு மனிதன் அனுபவித்த மிகக் கடினமான துன்பத்தின் நாள். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு இரத்தத் துளியும், வலி. நாம் புனிதம் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த புனிதத்துக்கு பின்னால ஒரு உடைந்த உடல், ஒரு காயப்பட்ட இருதயம், ஒரு தனிமையான ஆன்மா இருந்தது. அந்த நாள் சாதாரண துன்பம் இல்ல. அது நமக்காக அவர் தாங்கிய தியாகத்தின் உச்சம். அதனால்தான் அந்த வேதனை இன்று நமக்கு நம்பிக்கையாக மாறியுள்ளது. அவரை பிடித்தார்கள், அவரை அடித்தார்கள், அவரை இழுத்துச் சென்றார்கள். அவர் அமைதியாக இருந்தார். அவர் எதிர்த்து பேசவில்லை. ஒவ்வொரு அடியும் அவருடைய உடம்பை மட்டும் அல்ல, அவருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தியது. அவரை தள்ளினார்கள். அவரை கீழே விழச் செய்தார்கள். முள் கிரீடம், அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அந்த முள் அவருடைய தலையை குத்தியது. இரத்தம் வழிந்தது. அவர் சிலுவையை தூக்கிக் கொண்டு நடந்தார். ஒவ்வொரு அடியும் வேதனை. கால்கள் நடக்கிறது. ஆனா உடம்பு தாங்க முடியாமல் தள்ளாடுகிறது. ஒவ்வொரு மூச்சும் போராட்டம். மூச்சை விடவே கூட வலி. ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சுமை. அவர் விழுந்தார். மீண்டும் எழுந்தார். மீண்டும் நடந்தார். ஏன் தெரியுமா? அந்த சிலுவை அவருடையதல்ல. அது நமக்கான சுமை. அவர் தாங்கிய அந்த ஒவ்வொரு அடியும் நாம் சுதந்திரமாக நடக்கத்தான். அவர் சுமந்த அந்த சிலுவை நாம் சுமக்க வேண்டிய பாரம் இல்லாதிருக்கத்தான். சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்படும்போது அது ஒரு கண நேர வேதனை அல்ல. அது உடம்பின் ஒவ்வொரு நரம்பையும் குலுக்கிய வேதனை. அவர் சாவதற்குள்ள ஒரு வார்த்தை சொன்னாரு. என் தேவனே, நீ என்னை ஏன் கைவிட்டாய்? அந்த தனிமை, அந்த வேதனை நீயும் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். இது ஒரு கதை இல்லை. இது ஒரு தியாகம். அவர் ஏன் இத செய்தார்? ஏன்னா நம்மால் நம்மையே காப்பாற்ற முடியாது. நம்முடைய பாவம், நம்முடைய தவறு, அது ஒரு பெரிய கடன் மாதிரி. அதை அடைக்க யாராலும் முடியாது. ஆனா இயேசு வந்தார். அவர் சொன்னார், நான் செலுத்துகிறேன். சிலுவையில அவர் சொன்னார், முடிந்தது. அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு தீர்ப்பு. அது ஒரு நிறைவு. அதன் அர்த்தம், உன் வாழ்க்கை முடிந்தது இல்லை. ஆனால் உன் துன்பத்திற்கு ஒரு முடிவு வந்தது. நீ சுமந்து கொண்டிருந்த பாரம் இனி நீ சுமக்க வேண்டியதில்லை. உன் பிரச்சனைகள் உன்னை உடைக்க வந்தவை அல்ல. அவை முடிவடைய வந்தவை. உன் சாபம் முடிந்தது. உன் மீதிருந்த இருள் உடைந்தது. நீ பழைய மனிதன் இல்லை. நீ ஒரு புதிய ஆரம்பம். உன் பழைய வாழ்க்கைக்கு முழு நிறுத்தம். ஒரு புதிய வாழ்க்கைக்கு தொடக்கம். அதனால்தான் அந்த ஒரு வார்த்தை, முடிந்தது, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இப்போ நேர்மையாக சொல்லு. நீ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்க? யாராவது உன்னை விட்டுப் போனதா? யாராவது உன்னை புரிந்து கொள்ளாததா? நீ முழு மனசோட முயற்சி செய்து ஆனாலும் தோல்வி அடைந்ததா? அந்த உணர்வு, அந்த உள்ளுக்குள் உடையும் வலி,
இயேசுவுக்கு தெரியும். அவரை அவருடைய சீடர்களே விட்டுச் சென்றார்கள். அவருடன் நடந்தவர்கள் கூட அவரை விட்டு ஓடினார்கள். அவர் தனியாக இருந்தார். முழு உலகம் இருந்தும். அவர் மட்டும் தனிமையில நின்றார். நீயும் இப்போ அதே மாதிரி தனியா இருக்கிறேன் என்று உணர்ந்துகிட்டு இருக்கலாம். யாருக்கும் புரியாத ஒரு அமைதியான வேதனை. உள்ளுக்குள் நடக்கிற ஒரு போராட்டம். ஆனா, உண்மை என்னன்னா, நீ ஒருபோதும் தனியா இல்ல. உன் அருகில் யாரும் இல்லன்னு தோன்றலாம். ஆனா, உன்னோட பக்கம் யாரோ நின்றிருக்கிறார். சிலுவை என்ன சொல்லுது தெரியுமா? நீ மதிப்புள்ளவன். இந்த உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ தேவையானவன். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. நீ அன்புக்குரியவன். நீ ஒருபோதும் தனியா விடப்பட மாட்டாய். சாத்தான் நினைச்சது இது முடிவு. ஆனா தேவன் திட்டம் வேற. சிலுவை ஒரு தோல்வி இல்ல. அது வெளியில தோல்வி மாதிரி தோன்றலாம். ஆனா உள்ளுக்குள் அது ஒரு வெற்றி ஆரம்பம். அது ஒரு ஏற்பாடு. ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி. கல்லறை ஒரு முடிவு இல்லை. அது அமைதியான இடம் மாதிரி தோன்றலாம். ஆனா அது ஒரு மாற்றத்தின் இடம். அது உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வழி. ஒரு புதிய வாழ்க்கைக்கு கதவு. இன்னைக்கு நீயும் ஒரு இருள் நிலைமையில் இருக்கலாம். எதுவும் சரியாக போகாத மாதிரி தோன்றலாம். வாழ்க்கை நின்று போயிட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதல் வரும். இந்த இருள் நீண்ட நாள் இருக்காது. நீ விழுந்த இடமே நீ எழுந்து நிற்கும் இடமாகும். இந்த வேதனை நாளைக்கு ஒரு சாட்சியாகும். இன்றைக்கு நீ அழுகிறாய். நாளைக்கு நீ சிரிப்பாய். இன்றைக்கு நீ சந்தேகப்படுகிறாய். நாளைக்கு நீ உறுதியாக நிற்பாய். ஏன் இல்ல? முடிவு என்று தோன்றும் இடத்துல தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறார். இப்போ ஒரு நிமிடம் அமைதியா இரு. கண்களை மூடு. இயேசு உன்னிடம் பேசுகிறார். என் பிள்ளையே, நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ அழுத அந்த இரவுகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்லாத அந்த வேதனை, அது எனக்கு தெரியும். நீ உன்னை விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன். நான் சிலுவையில் சாவதற்கு காரணம் நீ வாழ வேண்டும். நீ இன்னும் முடிவாகவில்லை. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். புனித வெள்ளி ஒரு துக்க நாள் அல்ல. அது ஒரு அன்பின் சான்று. அது ஒரு மீட்பின் நாள். அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அந்த கதையின் மையம். ஆமென்.